திமுக கூட்டணியில் இணையும் டிடிவி தினகரன். அதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரங்கேறி வரும் அதிரடி மாற்றங்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டி இல்லை என்று விலகி வருகிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து திடீர் விலகல் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிடவே போவதில்லை என்ற அறிவிப்பு ஆகியவை என்டிஏ கூட்டணியின் மீதான நம்பிக்கை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அநேகமாக அடுத்த மாதத்தின் தொடக்கத்தில் எல்லாம் தேர்தல் எப்பொழுது என்ற அறிவிப்பு வந்துவிடும். அப்படி தேர்தல் குறித்த அறிவிப்பு வருவதற்குள் கூட்டணியை உறுதி செய்வது, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, யாருக்கு எந்த தொகுதி என்று இறுதி முடிவு எடுக்கும் வேளைகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக உள்ளவர்கள் அப்படியே தேர்தலில் களமிறங்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர மற்ற தொகுதிகளிலும் களமிறங்கும் வாய்ப்பு அதிகம். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியிலும் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏக்கள், செல்வாக்கான தலைவர்கள் ஏற்கனவே வார் ரூம் அமைத்து தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் மற்ற தொகுதிகளில் சீட் கூட்டணிக்கு போகுமா அல்லது அவர்களுக்கே கிடைக்குமா என தெரியாத நிலையில் அதிமுக தலைவர்கள் இருந்து வருகிறார்கள். இதனால் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என முடிவெடுத்திருக்கிறார். அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது கடும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கிய தலைவர்கள் போட்டியிட மறுப்பதை வைத்து என்டிஏ கூட்டணி தடுமாறுகிறது என்றும், இது வாக்காளர்களுக்கு தவறான எண்ணத்தை உருவாக்கும் என்றும், இவர்களின் இந்த முடிவு திமுகவுக்கு சாதகமானதாக மாறிவிடும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். மேலும் பாஜகவின் முகமாவும் ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்தவருமான அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து திடீரென விலகியிருக்கிறார். அண்ணாமலை போன்ற பாஜகவின் முன்னணி தலைவர் அரசியல் களத்திலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது முழுமையாகவோ விலகுவது அந்த கட்சியின் தொண்டர்களிடையே ஒருவித சோர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றம் வரும் என்று நம்பிய வாக்காளர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் விலகுவது ஒரு பலவீனமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பு தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு கூட்டணி கட்சியின் முதன்மை தலைவர் களத்தில் இல்லாத போது அந்த கட்சி தொண்டர்கள் மாற்று திசையை நோக்கி சிந்திக்க தொடங்குவது இயல்பு என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தேர்தல் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மனோபாவமாகும். ஒரு கூட்டணி வெற்றி பெறும் என்ற பிம்பம் இருந்தால் மட்டுமே நடுநிலை வாக்காளர்கள் அந்த பக்கம் திரும்புவார்கள். ஆனால் முக்கிய தலைவர்களின் அடுத்தடுத்த விலகல்கள் அந்த கூட்டணி வலிமையாக இல்லை, கூட்டணிக்குள் பூசல்கள் அதிகமாக இருக்கிறது என்ற பிம்பத்தை வாக்காளர்கள் மனதில் விதைத்துவிடும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக ஒரு தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வலிமையான ஒரு கூட்டணி உருவாகாத போது அது ஆளுங்கட்சிக்கு லாபமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி தனியாகவும், விஜயின் தாவேகா தனியாக நிற்பதும், சீமான் தனித்து நிற்பதும், கணிசமான இளம் வாக்காளர்கள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தனித்தனியாக பிரியும்
இது திமுகவிற்கு பெரும் லாபமாக அமையும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதனால்தான் முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் என்டிஏ கூட்டணியில் தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதாக கருத்துக்கள் பரவும். அப்படி பரவும் போதே ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வாக்குகள் ஒருமுகப்படுத்தாமல் சிதறும். இது திமுகவிற்கு எளிதான வெற்றியை பெற்றுத்தரக்கூடும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். முக்கிய தலைவர்கள் தேர்தல் களத்தில் இல்லை என்றால் திமுகவிற்கு எதிரான விமர்சனங்களின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளது என்றும் கூறுகிறார்கள். இது திமுகவுக்கு சாதகமாக மாறும் என்ற கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது டிடிவி தினகரன் எடுத்த முடிவு மற்றும் அண்ணாமலை பதவியிலிருந்து விலகியது ஆகியவை தற்போது அனைவரின் மத்தியிலும் சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. எதனால் இவர்கள் இருவரும் அவர்கள் பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டார்கள்? டிடிவி தினகரன் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது டிடிவி தினகரன் திமுகவில் இணைவதற்காகத்தான் தற்போது இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர். அதேபோல் பாஜகவில் அண்ணாமலைக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்றும், ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திடீரென பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் தான் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கிறார். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு காரணமாக பல சம்பவங்கள் அரங்கேறியது. அதே சமயம் பாஜக மேலிடம் தற்போது அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த காரணத்தால் தான் தற்போது அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தற்போது டிடிவி தினகரன் திமுக கூட்டணியில் இணைவது அனைவரது மத்தியிலும் பேரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர் ஏன் திடீரென இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டார் என்று கேள்வி எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தினகரனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய உடன்பாடு இல்லை என்றும், அது மட்டுமில்லாமல் தற்போது பலரும் திமுகவில் தான் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறார் என்ற செய்தி தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதே சமயம் தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். ஏண்டா இணைந்தோம் என்ற அளவிற்கு செங்கோட்டையனின் மனநிலை மாறிவிட்டது. அதனால்தான் டிடிவி தினகரனும் தாவேகாவில் இணைய விரும்பவில்லை. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது தினகரனுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் தான் அவர் தற்போது திமுக கூட்டணியில் இணைய முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி பாஜக மற்றும் அதிமுகவினரிடையே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.